காணொளியில் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருக வருகிற வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வேளையில் கேட்கிற செய்தியானது உங்கள் எதிர்காலத்தை பிரகாசிக்க செய்யும் என்று விசுவாசிக்கிறேன். தெய்வனாய் கர்த்தர் உங்களோடு கொண்டு அவர் விதமான காரியம் செய்வாராக. இந்த காலையில் புதிய சவால்கள், புதிய உயர்வுகள் என்ற தலைப்பில் உங்களோடு கூட பேச ஆசைப்படுகிறேன். நான் சிறுவனாக இருக்கும்போது பட்டம் விட்டிருக்கிறேன். பட்டம் விடும்போது கொஞ்சம் தூரம் போகும்போது அந்த காற்றின் விசை குறைவாக இருக்கும். அடுத்து கொஞ்சம் தூரம் போகும்போது காற்றின் விசை அதிகமாக இருக்கும். போக 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 காற்றின் விசை ரொம்ப வேகமாக இருக்கும். ஒரு சில நேரத்தில் அந்த காற்று விசை அந்த பட்டம் தாங்காதனால குட்டிக்காரனை அடிக்கும்போது திரும்ப சரி செய்து திரும்ப அதை நாங்கள் மேலே அனுப்புவேன். கடைசி அமைதியான நிழல், பொதுவான சீரான காற்று நிற்கும்போது அந்த இடங்களிலே அந்த பட்டம் அசையாமல் நிற்கும். அதே போல தான் ஒவ்வொரு சவால்களும் ஒவ்வொரு படிக்கட்டுகள். அந்த சவாலை எந்த அளவுக்கு நீங்கள் சந்திக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உயர்வை காண முடியும். ஒரு தகப்பனாரும், வயதான தகப்பனாரும் தன்னுடைய பிள்ளையை கூட்டிக் கொண்டு படிக்கட்டில் மேலே ஏறி அடுத்த பிளாட்பார் போகும்படியாக போனாங்க. அந்த தகப்பனார், வயதான தகப்பனார் தன்னுடைய பேரனை பிடிச்சு கூட்டி கொண்டு போகும்போது அந்த பேரன் இரண்டு படுக்கையாக தாண்டி வேகமாய் போய்விட்டான். அந்த முதியவர் மெதுவாக ஒவ்வொரு படிக்கட்டாய் ஏறி ஏறி மேலே சென்றார். ஒரு சில பேர் இவர்கள் எப்படி போகிறார்கள் என்று சொல்லி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒன்று நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும், படிக்கட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லா படிக்கட்டிலும் ஒரே அளவுதான். நம் மனதில் எண்ணுகிற எண்ணத்தின் பிரகாரம்தான் நம்முடைய வெற்றியை சுதந்திரிக்க முடியும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. எனவே தான் தாவீது சொல்லுகிறான், சங்கீதம் 20:8, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கரங்களை தட்டுவோமா? ஆமென். தாவீதின் வாழ்க்கையில் ஒரு முறிவு அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தது. அல்லேலூயா. பல பிரச்சனைகளை சந்தித்தான், பல போராட்டங்களை சந்தித்தான். அவனுக்கு ஒன்று தெரிந்தது, எப்பொழுதெல்லாம் முறிவு வருகிறதோ நான் எழுந்து நிமிர்ந்து நிற்பேன். ஆமென். அல்லேலூயா. கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அருமை தெய்வ ஜனமே, இந்த காலவெளியில் எந்த சோதனை வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த கலக்கம் வந்தாலும், எந்த மனப்போராட்டம் வந்தாலும் அதை சாதனையாக, அது ஜெயமாக எடுத்துக்கொள்வாயானால் நிச்சயமாகவே நீ வெற்றி சிறந்தபடியாய் காண முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தாவீதின் வாழ்க்கையில் ஒவ்வொரு போராட்டத்திலும் அவன் ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். ஒரு போராட்டம் முடிந்தவுடனே அவன் வாழ்க்கையில் உயர்வு காணப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது அவன் சந்தித்த சவால் கரடியும் சிங்கமும். வாழ்க்கையில் முதலாவது அவன் சந்தித்த சவால்கள் கரடியும் சிங்கமும். இந்த சம்பவத்தை 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே நாம் பார்க்கப்படி, யுத்த களத்தில் நிற்கும் பொழுது கோலியாத்தை வெற்றி சிறப்பதற்கு முன்பாக அந்த சவுலிடம் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த போராட்டத்தை இங்கே அறிக்கையிடுகிறான். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்புடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாயிலிருந்து தப்புவித்தேன்.
இது என்மேல் பாய்ந்தபோது நான் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. அவன் வாழ்க்கையில் முதலாவது சந்தித்த சவால், சிங்கத்தின் வாயிலிருந்து தன் ஆட்டை மீட்டெடுத்தான். கரடியின் வாயிலிருந்து தன் ஆட்டை மீட்டெடுத்தான். ஒருவேளை இன்னைக்கு சிங்கம் போன்ற கரடி போன்ற வாழ்க்கையில் என்ன சூழல் வந்தாலும் சரி, மீட்டெடுக்கிற தகப்பனுடைய வல்லமை உண்மையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ சிங்கத்தை கண்டு அவன் பயப்படவில்லை, கரடியை கண்டு அவன் பயப்படவில்லை, தன் ஜீவனை கொடுத்து தன் ஆட்டை மீட்டெடுத்தான். ஒருவேளை உன் வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள் ஒரு ஜீவனை கொடுக்கத்தக்கதாக, இரத்தங்கள் சிந்தத்தக்கதான சூழ்நிலை காணப்பட்டாலும் அந்த போராட்டத்தை, அந்த சவாலினை சந்திப்பாயானால் ஜெயமுள்ள வாழ்க்கை தருவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஜெயத்தின் வல்லமை தான் அவன் வாழ்க்கையில் ராஜாவின் அபிஷேகத்தை கர்த்தர் தந்தார். கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. என்றைக்கு சிங்கத்தின் வாயிலிருந்து ஆட்டை மீட்டெடுத்தானோ, கரடியின் வாயை மீட்டெடுத்தானோ, அவனை கர்த்தர் தெரிந்து கொண்டு சாமுவேல் மூலமாய் கர்த்தர் ராஜ அபிஷேகத்தை தந்தார். எனக்கு அருமையான தேவச்சனமே, என்றைக்கெல்லாம் நீ சவாலை சந்திக்கிறாயோ, என்றைக்கெல்லாம் சவாலை நீ மேற்கொள்கிறாயோ, அன்றைக்கு கர்த்தர் ராஜரீக அபிஷேகத்தை உன்மேல் தர வல்லமுள்ளவராக இருக்கிறார். கரங்களை தட்டுவோமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது சந்தித்த சவால் கோலியாத். இரண்டாவது சந்தித்த சவால் கோலியாத். வேதம் சொல்லுது, 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் கோலியாத்தை பார்த்து சொல்லுகிறது. அப்பொழுது காத் ஊரான கோலியாத் என்னும் பேருள்ள வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவர் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலாக வெண்கலமாய் இருந்தது. அவன் தன் கால்களினாலே வெண்கல கவசத்தை, தன் தோளின் மேல் வெண்கல கேடகத்தை தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டியின் நெசவுக்காரை படை மரத்தின் கனத்தின் அளவு, அவன் ஈட்டின் அழகு 600 சேக்கல் இரும்பாய் இருந்தது. பரிசை பிடிக்கிறவனுக்கு முன்பாக நடந்தான். 16வது சொல்லப்பட்டிருக்குது, அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, ஒரு சகோதரன் இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிரையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற சகோதரத்துக்கு ஓட்டமாய் போய் இந்த 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபரிடத்தில் கொடுத்து, ஒரு சகோதரன் சுகமாய் இருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றான். அல்லேலூயா. இப்போ கோலியாத் அங்கே பெலிஸ்தர் தான இடத்தில் நின்று கொக்கரிக்கிறான். கொக்கரிக்கும் போது இங்கே அவன் என்ன செய்கிறான்? கோலியாத்தோடு சவால் விடுகிறான். அந்த கதையின் நிமித்தமாய் சொல்லுகிறான், இந்த ஆட்டை சிங்கத்தின் வாயிலிருந்து கரடியின் வாயில் மீட்டெடுத்தேனும், அதே போல இந்த கோலியாத்தை நான் மேற்கொள் என்று சொல்லுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எங்கே இந்த கோலியாத்தை மேற்கொள்வதற்கு அவன் வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? தேவன் மேல் விசுவாசம் உள்ளவனாய், நிந்திக்கிற மனிதனுக்குமாய் தன் சவால் நிறைந்த வாழ்க்கையோடு கடந்து போகிறான். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமே, தான் கற்றுக்கொண்டதான கவன்கல்லை எடுத்து அவன் பயன்படுத்துகிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த காலவில் தேவ ஆவியான உங்களுக்கு என்னத்தை போதிக்கிறாரோ, என்னத்தை கற்றுக் கொடுக்கிறாரோ, என்ன செய்ய தூண்டுகிறாரோ, அதை செயல்படுத்தினால், அதை கடைப்பிடித்தினால், அதை நடத்தினால் கோலியாத்தை மேற்கொள்கிற அபிஷேகத்தை கர்த்தர் தருவார். ஆமென். அல்லேலூயா. உனக்குள்ள விசுவாசத்தின் வார்த்தை வைத்திருக்கிறார். விசுவாசம் என்ற வல்லமை வைத்திருக்கிறார். அந்த வல்லமை நீ பயன்படுத்திப்பார். ஆண்டவர் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ பெரிய மலை போன்ற போராட்டம் வந்தாலும், மலை போன்றதான கிரிகள் தன் வாழ்க்கையில் காணப்பட்டாலும், சத்துரு வந்து எப்படி உனக்குமா எவ்வளோ போராட்டம் பேசினாலும், எதிராளிகள் உனக்குமா எவ்வளோ நிந்தித்தாலும், நீ பயன்படுத்த வேண்டிய வார்த்தைகளை சரியாக நீ பயன்படுத்துவையானால் கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு போய் அவனை வீழ்கச் செய்தாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இது நிமித்தமாய் தேவன் கொடுத்த உயர்வு என்ன? அவன் வீட்டுக்கு
வீட்டுக்கு செய்தி கொண்டு போகிறவனை கர்த்தர் தேசத்திலே ஒரு அதிகாரியாய் தேசத்திலே புகழ்ச்சியை கொண்டு வந்து நிறுத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த புகழ்ச்சி தான் வேதம் சொல்லுது. கோலியாத்தை கொண்டதுக்கு அப்புறம் 1 சாமுவேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்று முறைமுறையாய் பாடினார்கள். வீட்டுக்கு செய்தி கொண்டு போகிற தாவீதை தேசத்திற்கு செய்தியாளராய் அறிமுகப்படுத்தி வைத்தார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க வீட்டுக்கு மாத்திரம் செய்தி கொடுக்கல, இந்த தேசத்திற்கே செய்தி கொடுக்கிற, தெய்வ வார்த்தை சுமந்து செல்கிற, தெய்வ வார்த்தை பறைசாற்றுகிற ஒரு அபிஷேகத்தை உண்மையில வைத்திருக்கிறார். கவலைப்படாதே, எதிர்த்து போராடு. வஞ்சகத்தின் ஆவிகளுக்கும் எதிராளிகள் சூழ்நிலைக்கும் எதிர்த்தினர். தேவ வேதம் சொல்லுது, சாத்தானுக்கு எதிர்த்தினர்கள், அப்பொழுது அவங்க உன்னை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. எதிர்த்து நின்று பார். உன்னோடு கூட போராட எல்லா மனிதீக ஆவிகளும், அந்தகார சக்திகள், அசுத்தாவின் கிரிகள், பிள்ளைசுய மாந்துகள், பலவீனத்தின் ஆவிகள் எல்லாம் கீழே விழுந்து உனக்கு ஒரு பெரிய அந்தஸ்தை அதிகாரத்தை கொடுத்து கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அறிய அபிஷேகத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் தாவீது போகும்போது கர்த்தர் அவனோடு கூட இருக்க யாரும் நம்பவில்லை, யாரும் எதிர்பார்க்கவில்லை. என்றைக்கு கோலியாத்தை வென்றானோ அன்றைக்கு அவன் ராஜரீக அபிஷேகம் மாத்திரமே தேவன் அவனோடு கூட இருக்கிறார் கண்டு கொண்டார்கள். இந்த காலவில் ஆவியானோடு கூட பேசினார். உன்னோடு தேவன் கூட இருக்கிறார் என்று அறிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த கோலியாத்தை ஜெயித்தது போல நீ எல்லாவற்றையும் ஜெயிப்பாயனா கர்த்தனோடு கூட இருப்ப அறிந்து கொள்வார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லி சாமுவேலோடு கர்த்தர் கூட இருந்தார். அவன் சொன்ன எல்லா வார்த்தையும் நிறைவேற்றினார். தான் முதல் பெயர்சபா வரைக்கும் சாமுவேலை கர்த்தர் அறிமுகப்படுத்தினார். இந்த காலையில் உன்னையும் கொடுத்து தேவன் தேசமே அறிமுகப்படுத்ததான கர்த்தர் கிரியை செய்ய வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். மூன்றாவது சந்தித்த சவால் சவுலாய் காணப்படுகிறான். அல்லேலூயா. அந்த சவுல் அவனுக்கு ஏன் அப்படிப்பட்ட சவுலை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால், என்றைக்கு சவுலை குறைத்து தாவீதை உயர்த்தி பாடினாரோ அன்றைக்கு வேதம் சொல்லுகிறது. 2 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார். இது தாவீதின் வாழ்க்கையில் நெடுநாள் நடந்த யுத்தமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. கரடியையும் சிங்கத்தையும் கொன்றது ஒரு சில நிமிஷத்துக்குள்ளே முடிந்து போனது. கோலியாத்தை கொள்வதற்கு சில நேரங்கள், சில சமயங்கள் நடந்தது. ஆனால் சவுலை மேற்கொள்வதற்கோ நெடுநாள் போராட்டம் நடந்து கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. என் கேட்டுக்கொண்டு அருமை தெய்வச்சனமே, உன் வாழ்க்கை நெடுநாள் போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா? சவுலுக்கு காரணம் என்ன? நெடுநாள் போற காரணம் என்ன? சவுல் தாவீதை காய்மாறாய் பார்த்தான். அவன் வேட்டையாடுவது போல, தெல்லு பூச்சி வேட்டையாடுவது போல வேட்டையாடினான். அவனை சுற்றி அப்சலோம் எழும்பினார்கள். பலவித தன்னுடைய சொந்த மகன் எழுப்பினார், மீகால் எழுப்பினார். இவையெல்லாம் வாழ்க்கையில் வந்த போராட்டங்கள், வாழ்க்கையில் வந்த அவமானங்கள், வாழ்க்கையில் வந்த நிந்தைகள். இவைகளை மேற்கொள்வதற்கு, இப்படி கட்ட காரியத்தை செய்வதற்கு தாவீது நெடுநாள் போராடினான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை இந்த காலவில் கேட்டுக்கொண்டு அருமை தேவஜனமே, பல நாட்களாக நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், பல நாட்களாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன், பல நாட்களாய் போராடி கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கு எனக்கு விடுதலை இல்லையே, இன்னும் என் விடுதலை வந்து கொண்டு இருக்கிறாயா? எப்படி அவனை கர்த்தர் மேற்கொள்ள நாட்கள் கடந்து போனாலும் நான் சொல்லுகிறேன், கடைசியில் கர்த்தர் தாவீதை பலப்படுத்தி சவுலின் குடும்பத்தார் அழித்தது போல இந்த காலவில் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை நெடுநாள் காத்திருக்கும் உன் வாழ்க்கையில் அழிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன போராடி கொண்டு இருக்கிறாய்? உன் குடும்பத்தில் பண கஷ்டமாக இருக்கலாம், உன் குடும்பத்தில் எதிரோடு காணப்படலாம், பிள்ளைகள் திருமணம் நடக்காமல் காணப்படலாம், வியாபாரங்கள் சரிவர நடக்கவில்லையே, கணவன் மனைவிக்குள் ஒரு மனம் இல்லையே, பிள்ளைகள் பிரிந்து போயிருக்கிறார்களே, என்னை நேசிப்பார் யாரும் என்று பல நாள் போராடி கொண்டிருக்கிறாயா? ஆவியாளர் சொல்வார், இன்றைக்கு உனக்கு விடுதலை நாளாய் காணப்படுகிறது. கேட்டுக்கொண்டு இன்றைக்கு நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இறைக்கப்படும். விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் சொன்னது போல
போல கர்த்தர் இந்த காலவெளியில் உனக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுத்து கொண்டு இருக்கிறார்.